இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பைசா மாஸ்டர் தமிழ்ல பார்க்க போற டாபிக் என்ன, HDFC பேங்க். இந்த HDFC பேங்கோடைய ஸ்டாக் பிரைஸ் இப்போ என்ன இருக்கு, 980 ரூபா சம்வேர் அரௌண்ட் இருக்கு. இந்த 980 ரூபாங்கிற அந்த ஸ்டாக் பிரைஸ் அடிக்குவேட்டான பிரைஸா, லாங் டேர்முக்கு நம்ம வச்சுக்கலாமா அப்படிங்கிற பல கேள்விகள் உங்ககிட்ட இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன 5 வருஷமா இந்த கம்பெனியோடைய growth ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. போன 3 வருஷத்துல மொத்தமா வளர்ந்ததே பார்த்தீங்கன்னா 20%. போன 5 வருஷத்துல மொத்தமா வளர்ந்ததே பார்த்தா 40%. அப்போ மற்ற கம்பெனி, அதாவது மற்ற பேங்கிங் செக்டார்ஸ், பெரிய சின்ன சின்ன பேங்கிங் செக்டார்லாம் பார்த்தீங்கன்னா போன 3 வருஷத்துல 100% growth, 150% growth, 200% growthன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கரூர் வைஸ்யா பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா 200-300% growth இருக்கும். போன 5 வருஷத்துலயோ அல்லது 3 வருஷத்துலயோ இந்த HDFC பேங்க் அந்த ஷேர் பிரைஸ் வந்து பெரிய பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கலையே, இதை நம்ம எப்படி லாங் டேர்முக்கு வச்சுக்க முடியும், இதை நம்ம வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படிங்கிற உங்களோட கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் பதில் கிடைக்கும். சரிங்களா? நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் TCS பற்றி, பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்க. ஓகே, இப்போ நான் எப்பவுமே சொல்லுவேன், உங்ககிட்ட நான் இவ்வளோ எஃபர்ட் எடுத்து வேலை செய்யறதுக்கு எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் அந்த லைக் மட்டும்தான். இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்க நம்பிக்கையோட வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். சரியா? இப்போ நம்ம HDFCயோடைய லாஸ்ட் 5 இயர் சார்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா வெறும் 40% தான் growth இருக்கு. மொத்தமாவே சொல்றேன், வருஷத்துக்கு இல்லை, மொத்தமாவே 40% தான் growth இருக்கு. அப்படின்னா அதாவது 706 ரூபாய் இருந்த ஒரு ஷேர் இன்னைக்கு 985 ரூபாய் இருக்கு. அப்படின்னா என்ன, 40% இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது. இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு மட்டும் புரியுது. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ தட் அந்த பிரச்சனை கண்டினியூ ஆகுமா இல்ல அது முடிஞ்சிருமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டோம்னா இந்த ஷேர் பிரைஸ் எங்க போகும்ங்கிறதுல நம்ம ஒரு கால்குலேஷன் போட்டு அந்த வீடியோ முடியும் போது கிட்டத்தட்ட நீங்களே ஒரு முடிவு எடுத்துடலாம், இந்த ஷேர் நம்ம வச்சுக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. ஓகே ரைட், இப்போ நம்ம வருவோம். இந்த சார்ட்ல உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்க கவனிச்சீங்கன்னா, இந்த டாபிக்கு சம்மந்தம் இல்லை, ஆனாலும் நீங்க இதை ஒரு விஷயத்தை கவனிச்சு பாருங்க. நான் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ண நிறைய பேர்கிட்ட பேசும்போது நான் சொல்லுவேன், மார்ச் ஏப்ரல் மேல நீங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தயாராகிக்கங்க, கண்ட நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஞாபகம் இருக்குங்களா? எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு லோ காட்டுதோ அது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லோ பார்த்தீங்கன்னா 2021 மார்ச், அதாவது ஷேர் பிரைஸ் 607 ரூபாய் இருந்தது. இது புரியுதா? அடுத்தது உங்களுக்கு 2002ல உங்களுக்கு 690 ரூபாய் இருக்கு அந்த டவுன்ல, அதாவது மார்ச் மாசத்துல, மார்ச் ஏப்ரல் எனிவே. அதுக்கு அடுத்தது மூணாவது டவுன் பார்த்தீங்கன்னா 2023ல நான் மார்க் பண்ணியிருக்கேன். 2023 790 ரூபாய் இருந்தது. 2024லயும் உங்களுக்கு பாருங்க பெரிய டவுன் இருக்கு. அந்த டவுன்லயும் கூட நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், மார்ச் ஏப்ரல்ல பணம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, அந்த நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் இல்லையா? அப்போ அங்க பார்த்தீங்கன்னா 720 ரூபாய் வரைக்கும் கீழே போயிருக்கு. ஒரு நீங்க 720 ரூபாய்க்கு இந்த ஸ்டாக் பிரைஸ் 2024ல வாங்கியிருந்தா இன்னைக்கு அது 985 ரூபாங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட், 45% growth. ஸோ நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னா டிசிப்ளின் வேணும்னு பல முறை சொல்லுவேன். டிசிப்ளின்னா உங்க டைரியில் எழுதி வச்சிருப்பீங்க. ஸோ கம்யூனிட்டியில் இருக்க பல பேருக்கு இது நல்லா தெரியும். அதனாலதான் அவங்க இங்க நிறைய விஷயங்கள் நம்ம யூடியூப்ல பேச முடியாததெல்லாம் கூட நான் கம்யூனிட்டியில் ரொம்ப கிளியரா சொல்லித்தரேன். ஏன் சொல்லித்தரேன்னா, எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும், எத்தனையோ பாயிண்ட் சொல்லி கொடுத்துருப்போம். அதில் ஒன் ஆஃப் த பாயிண்ட் இது இல்லையா? நீங்கள் பணத்தை கண்ட நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இது சொல்லுவாங்கல்ல, 1-2 கன்சிடர் பண்ணுங்க, 1-2 கன்சிடர் பண்ணுங்க. நீங்கள் 1-2 கன்சிடர் பண்ணீங்கன்னா குப்பை தொட்டி மாதிரி இருக்கும் உங்களோட டிமேட் அக்கௌண்ட். நான் சொல்கிறேன் பாருங்க. ஸோ ஒரு 5 வருஷம் ரெக்கார்டை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு இதை பேசலாமா? அதுக்கு முன்னாடிலாம் அப்படியா இருந்ததுன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 20 வருஷமா நான் இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க கூட ஒரு சார்ட் ஓப்பன் பண்ணுங்க, 10 வருஷம் ரெக்கார்டு, 20 வருஷம் ரெக்கார்ட் செக் பண்ணி பாருங்க. இந்த மார்ச் மாசம் கொஞ்சம் அந்த பபிள் இல்லாம இருக்கும். நான் தான் சொல்றேன், மார்க்கெட் ஏறும் இறங்குன்றதை பத்தி நான் பேசவே இல்லை. மார்ச் ஏப்ரல்ல ஆவரேஜா பபிள்லாம் உடஞ்சிருக்கும். அந்த நேரத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நெகட்டிவ் நோக்கி நகராம இருக்குங்கிறதுக்காக தான் அந்த பர்டிகுலர் சொல்றேன். நான் உங்களுக்கு வேணும்னா சொல்றேன், 2009ல இருந்து கூட நான் மார்க் பண்றேன் பாருங்க, 13 வரைக்கும் பல சார்ட் இருக்கு என்கிட்ட. இது நான் இன்னும் ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்ட முடியாதுங்கிறதுனால நான் மார்க் பண்ணிருக்கேன். எங்கெல்லாம் மார்க் பண்ணிருக்கேன் அதெல்லாம் மார்ச் மாசம் டவுன் இல்லை. நான் டவுன் இல்லைங்கிறத விட்டுடுவோம். நான் எங்க மார்க் பண்ணிக்கிறோம் அந்த மார்ச்சுக்கு அப்புறம் அப் ட்ரெண்ட் எடுக்குதா இல்லையா மார்க்கெட், அதை மட்டும் நோட் பண்ணுங்க இல்லையா? ஸோ நம்ம அவுட் ஆஃப் த பாக்ஸ் போயிட்டு இருக்கோம். எனிவே உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். நிறைய பேருக்கு இது புரிய மாட்டேங்குது. கண்ட நேரத்தில் வந்து ஒரு ஸ்டாக் வாங்க 2 ஸ்டாக் வாங்க அதனால பண்ணக்கூடாது. ஒவ்வொரு ஸ்டாக்குக்குன்னு ஒரு டைம் லைன் இருக்கு. எந்த பிஇல வாங்கணுங்கிறது அந்தந்த பிஇ வரும்போது தான் வாங்கணும். நீங்க இஷ்டத்துக்கு வாங்கினீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்க டிமேட்ல நீங்க பாசிட்டிவிட்டி பார்க்கறத விட நெகட்டிவிட்டி தான் இருக்கும். ஒரு 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கே அதில் வரக்கூடிய growth ரேட்டை பார்த்து ஒரு போர் அடிச்சு கடைசியில் வேண்டாம்ப்பா 5 வருஷமா ஒண்ணுமே இல்லைன்னு விட்டுட்டு போயிடுவீங்க. இப்போ கரண்டா இந்த கம்பெனி இந்த ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 20.20 இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இதுல ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா 48 ரூபாய் இருக்கு. இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க பார்த்துக்கணும். இதோட ROI பார்த்தீங்கன்னா 13. ஓகே,
இப்படி growth-ஏ இல்லாத இந்த கம்பெனில ரெவென்யூ அப்படிங்கிறது மட்டுமே வளர்ந்தா இருக்க போது அதையும் நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 22 23 கீழே இருக்கு, 24 25 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேல இருக்கு. இது ஓரளவுக்கு ஏன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா 2023 ஃபினான்ஷியல் இயருக்கு அப்புறமா ஒரு மெர்ஜர் நடந்தது. அதாவது எஸ்டிஎஃப்சி லிமிட்டோட இவங்க மெர்ஜ் பண்ணாங்க. அதனால அதோடைய ரெவென்யூவும் சேர்த்து இங்க காட்டுறது தான் இங்க முக்கியமான பாயிண்டா இருக்குது. அதே மாதிரி ப்ராஃபிட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவுமே உங்களுக்கு இங்கேருந்து கீழே கிராஜுவலாக வளர்ந்து அந்த சட்டன் லாஸ்ட் 2 இயர் பார்த்தீங்கன்னா வேகமாக வளர்ந்துருக்கும். அது வளர்ச்சி இல்லை, அதுக்கேற்ற நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இங்கே அலர்ட் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்களுக்கும். ஸோ அதனால அதை நீங்கள் வந்து growth-ஆ பார்க்க முடியாது. இது கிராஜுவல் growth தான் இது. இப்போ அசெட் வேல்யூ, இந்த கம்பெனி அசெட் வேல்யூ நான் சொன்ன மாதிரி 23க்கு பாருங்க கம்மியாக இருக்குது, 24க்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா இது 2 கம்பெனி மெர்ஜ் ஆனது தான். ஸோ இது மெர்ஜ் ஆனதுங்கிறது ஒரு பாயிண்ட். பட் நாம் அதுலேருந்து என்ன டேக் அவே எடுத்துக்க போகிறோம் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வந்தேன். அதையும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த கம்பெனி லாஸ்ட் 3 வருஷத்துல வெறும் 20% தான் growth ரிட்டர்ன் காட்டியிருக்காங்க. எவ்வளோ? வெறும் 20% தான் growth ரேட் காட்டியிருக்காங்க. இதுல என்ன பண்ண முடியும்? ஒரு எஃப்டில போட்டா கூட உங்களுக்கு 7%னா 3 வருஷத்துல 21% வந்துருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணி என்ன லாபத்தை பார்க்கறோம்? அப்ப இதுக்கு என்ன காரணங்கிறத பார்த்துட்டு அதோடைய சொல்யூஷனை பார்ப்போம். இப்போ லாஸ்டா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இந்த எச்டிஎஃப்சி பேங்க்ல நடந்த சில முக்கியமான மேஜர் ஈவெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2011ல் ஸ்டாக் ஸ்பிளிட் நடந்திருக்கு. அதாவது ஃபேஸ் வேல்யூ 10 இருந்ததை 2 ஆக்குறாங்க. அப்போ ஒரு ஷேர் இருந்தவங்களுக்கு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா 5 ஷேரா ஆகும். அதுக்கப்புறம் 2019ல் 5 ஷேர் இருந்தவங்களுக்கு ஃபேஸ் வேல்யூ 1 ஆக்குறதுனால 10 ஷேரா மாறும். இது வெறும் ஸ்டாக் ஸ்பிளிட் தான். இதுல ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஆனால் 2023ல் ஹெச்டிஎஃப்சி லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி மெர்ஜ் ஆகுது ஹெச்டிஎஃப்சி பேங்கோட கூட. இப்படி மெர்ஜ் ஆகும்பொழுது என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியுடைய, அதாவது ஹெச்டிஎஃப்சி லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸ் 25 ஷேர் வச்சிருந்தவங்களுக்கு 42 பேங்க் ஷேர் கொடுத்தாங்க. ஆனா எல்லாருக்கும் தெரியும் அது ஓவர் பிரைஸ், அதாவது அவங்களுக்கு அவ்வளவு கொடுத்துருக்க கூடாதோ அப்படிங்கிறது தான் நிறைய பேர் ஃபீல் பண்ணது. அது உண்மையிலேயே வந்து ஷேர் பிரைஸ் குறையறதுக்கு முக்கியமான காரணமா அது அமைஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், ஒரு மெர்ஜிங் ப்ராசஸ் நடந்ததுன்னா அதுக்கு நிறைய செலவாகும். பெரிய அளவுக்கு நெட் ப்ராஃபிட் நீங்க ரெகுலரா காட்டிட்டு வந்த நெட் ப்ராஃபிட் கூட காட்ட முடியாம போறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இதெல்லாம் தான் முக்கியமான காரணம். அதுக்கப்புறம் அந்த கம்பெனில என்ன பிரச்சனை இருக்கு, ஏதா இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதெல்லாம் சரி பண்றதுக்குள்ள 2 அல்லது 3 வருஷம் ஆயிடுது. 2023களில் பெரிய அளவுக்கு இதுல growth இல்லாம போனது முக்கியமான காரணம். ஓகே, அது இல்லாம இந்த ஷேர் வந்து ஸ்பிளிட்டா இருக்கும். பிகினர்ஸ்க்கு ஒரு சில கிளாரிட்டி இல்லாம இருக்கும். அதுக்காக நான் சொல்றேன் இதை. இப்போ 2000 ஷேர் ஸ்பிளிட் நடந்திருக்குன்னு சொல்றேன் இல்லையா? அதனால இப்போ நான் என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடந்திருக்கும் நம்ம டிமேட் அக்கௌண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை 2011க்கு முன்னாடி நீங்க 100 ஷேர் வச்சிருக்கீங்க ஹெச்டிஎஃப்சின்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு 2011ல் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ₹2 ஃபேஸ் வேல்யூவா மாற்றும் போது ஆட்டோமேட்டிக்கா ₹10 2 ஆகும்போது உங்களுக்கு என்ன 5ஆ பிரிஞ்சிருதுல டினாமினேஷன். அப்போ உங்க கைக்கு டிமேட் அக்கௌண்ட்டுக்கு 500 ஷேர் வந்துடும். அதுக்கப்புறம் திரும்ப 2019ல் அதை ₹1 ஃபேஸ் வேல்யூவா மாற்றுவோம். 2 1 ஆக்கும்போது உங்களுக்கு 500 ஷேர் இருந்ததுன்னா 1000 ஷேரா மாறிடும். இது வரைக்கும் புரியுதா? இது இல்லாம உங்களுக்கு 2025 பார்த்தீங்கன்னா 1:1 போனஸ் கொடுத்துருக்காங்க ஆகஸ்ட் மாசம், போன ஆகஸ்ட்ல. அப்ப என்ன ஆகும்? 1000 ஷேர் இருக்கிறவங்களோட அக்கௌண்ட்ல 2000 ஷேர் வரும். இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஷேர்ஸ் வந்து ரொம்ப ஸ்பிளிட் ஆகும்போது ரீட்டைல்ல நல்ல டிரான்சாக்ஷன் ஆகும். இதுதான் மேஜர் ரீசன். மற்றபடி ஏர்னிங் பர் ஷேர்லாம் அதுக்கேற்ற மாதிரி டிவைட் ஆகிடும். அப்போ ஷேர் ப்ரைஸும் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஸ்பிளிட் ஆகிடும். அதனால நீங்கள் பயப்படலாம் தேவையில்லை. இதனால ஒன்றும் பெரிய இதெல்லாம் சொல்லலை, பட் நல்ல ட்ரேட் ஆகும், நிறைய டிரான்சாக்ஷன் நடக்கும். திரும்பவும் நான் எப்பவும் சொல்றேன், போன 3 வருஷத்துல 20% தான் growth கொடுத்துருக்குன்னா இந்த கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்தரா நம்ம வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்றது தான். இப்போ உங்களுக்கு ஐ ஓப்பனிங்கான ஒரு விஷயம் நான் சொல்றேன், அது நீங்களே பார்க்கலாம், ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு ஐ ஓப்பனிங்கான ஒரு விஷயம் சொல்றேன். நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு 50 கம்பெனி 100 கம்பெனி 200 கம்பெனின்னு இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா ஒரு சில கம்பெனியில் 10% போடுவாங்க, 5% போடுவாங்க, 1% போடுவாங்க, 1/2% போடுவாங்க, டிஃப்ரெண்ட் ப்ரொபோசிஷன்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்ல ஒரு 4 மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி நான் எக்ஸாம்பிள் எடுத்து உங்களுக்கு இதை காட்டுறேன். இதுல உங்களுக்கு என்ன புரியுதுன்னு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எஸ்டிஎஃப்சியோட லார்ஜ் கேப் ஃபண்ட் எடுப்போம். அது வந்து உங்களுக்கு 15% சிஏஜிஆர், வருஷத்துக்கு 15% க்ரோ ஆகிட்டு வந்த ஒரு கம்பெனி, ஒரு ஃபண்டுன்னு வச்சுப்போம். இந்த ஃபண்டோடைய ஹோல்டிங்ஸ் போய் பாருங்க. எஸ்டிஎஃப்சி பேங்க்ல கிட்டத்தட்ட 9.5% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம்லாம் பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கு. ஐசிஐசியில கூட 9.3 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே கீழே போய் இன்ஃபோசிஸ்ல 3% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது இவங்களோட ஹோல்டிங். அப்ப இவங்க இன்னைக்கும் எதை நம்புறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பேங்க் ஃபியூச்சர்ல வளரும் அப்படின்னு நம்புறாங்க.
இந்த பிரைஸ்க்கு ஃபியூச்சர்ல நல்லா வளரும் அப்படி, அதாவது நம்புறதுன்றது வேற, இதை டாப்ல வச்சிருக்காங்க. நம்ம என்ன நினைக்கலாம், இது HDFCயோட மியூச்சுவல் ஃபண்டு, அதனால வந்து HDFCக்கு தான் இவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். உண்மைதான். அப்படியே இருந்தா கூட நான் அடுத்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி காட்டுறேன். அது பாருங்க, எஸ்பிஐக்கு HDFCக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 வருஷமா 20% சிஏஜிஆர் கொடுத்துருக்கு. இந்த கம்பெனியோட ஹோல்டிங்ஸ் எடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரேங்க் 1ல யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா HDFC தான் இருக்கும். என்ன பர்சன்டேஜ் பாருங்க, 8% இன்வெஸ்ட்மெண்ட். எவ்வளவு பெரிய ஃபண்டு தெரியுமா, கான்ட்ரா ஃபண்டு. ஆனா அவங்களே 8% எதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, 8.18 HDFC பேங்க் லிமிடெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இன்ஃபோசிஸ்ல இவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் பாருங்க வேற 2%. இந்த பர்டிகுலர் ஃபண்டு இப்போ கொஞ்சம் அப்படி நடந்திருக்குமோ அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? ரைட். இப்போ அடுத்து நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க. ஐசிஐசிஐ HDFCயோடைய காம்படிட்டர்னு இன்னைக்கு ஈக்குவல் காம்படிட்டர்னு பார்த்தீங்கன்னா யாரு? ஐசிஐசிஐ அவங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ல, லார்ஜ் கேப் ஃபண்ட்ல யாரை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் அதிகமா? ஐசிஐசிஐயோடைய பேங்க்ல தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா உள்ள போய் பார்த்தோம்னா HDFC பேங்க்ல தான் 9.79% இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சொந்த பேங்க் ஐசிஐசிஐல அவங்க 8.3% தான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா HDFC எவ்வளவு பண்ணிருக்காங்க? 9%. இன்ஃபோசிஸ் எவ்வளவு பண்ணிருக்காங்க? 3.5%. பெரிய பெரிய ஃபண்ட்ஸ் இதெல்லாம் நான் பேசுறதுல சும்மா சின்ன சின்ன ஃபண்டு கிடையாது. நான் ஒரு 40-50 ஃபண்ட்ஸ் கூட காட்ட முடியும் என்னால. ஓகே, நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டணுமேங்கிறதுக்காக ஒரு 4 ஃபண்ட் எடுத்து வச்சு பேசிட்டு இருக்கேன். அதாவது இவங்கெல்லாம் பேங்கிங் இண்டஸ்ட்ரி இவங்கெல்லாம் வச்சிருப்பாங்க. நம்ம வந்து வேற ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் காட்டுங்க அப்படின்னா நிப்பான் எடுத்து காட்டுறோம் உங்களுக்கு. அது பாருங்க, லாஸ்ட் நிப்பான் லார்ஜ் கேப் அண்ட் மிட் கேப் மிக்சட் காம்போ. லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, மிட் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இவங்களுடைய லாஸ்ட் growth ரேட் பார்த்தீங்கன்னா 20% சிஏஜிஆர் வச்சிருக்காங்க. ஆனுவலைஸ்டு சிஏஜிஆர் 20%. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல கூட பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் எடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது யாரு? HDFC பேங்க் லிமிடெட் 4.6%. அதாவது இது மிட்டும் லார்ஜும் மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து 4% வைக்கிறது பெரிய விஷயம். ஆனா இவங்களுடைய மொத்தமா 83 ஹோல்டிங்லயுமே டாப் ஹோல்டிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா HDFC தான் இன்னைக்கும் கூட. ஏன்னா இது குரோத்தே இல்லை இந்த கம்பெனியில், இந்த 4 கம்பெனியில் இத்தனை கம்பெனியா இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு. அந்த காரணத்தை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்றதுக்காக கொண்டு வந்தேன். இப்போ இந்த கம்பெனியோடைய நெட் ப்ராஃபிட், ஏர்னிங் பர் ஷேர் இதெல்லாம் உங்களுக்கு வைக்கிற ஸ்க்ரீன்ல பார்த்துருங்க ஒரு தடவை. நமக்கு தேவை என்னன்னா இந்த ஏர்னிங் பர் ஷேர் மட்டும்தான். இந்த ஏர்னிங் பர் ஷேரை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு 57 ரூபாய் இருக்கு 2021, 57 ரூபாய் 60 பைசா. அது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 20% growthல 68 ரூபாய் மாறுது. 20% ஏர்னிங் பர் ஷேர் க்ரோ ஆகுது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 82 ரூபாய், அதுவும் கிட்டத்தட்ட 19-20%. ஆனா இந்த 23க்கு அப்புறம் தான் சம்பவமே என்னன்னா, இந்த மெர்ஜர்னு ஒரு நடக்குது இல்லையா, அதுக்கப்புறம் இவங்களுக்கு செலவுகள் அதிகமானதுனால இவங்களால என்ன பண்ண முடியும்னா ஏர்னிங் பர் ஷேரை ஃபாஸ்டா அதே ஈக்குவலண்ட்டுக்கு கொண்டு போக முடியாம மாட்டிக்கிட்டாங்க. அங்க பாத்தீங்கன்னா 90 ரூபாய் தான் வந்திருக்கு. அதுக்கு அடுத்த வருஷமும் இன்னமும் பிரச்சனை இருந்தது. அது 2025 வரைக்கும் ப்ராப்ளம் இருந்தது, உண்மைதான். 92 ரூபாய் தான் growth, 2 ரூபாய் தான் டிஃபரன்ஸ். 2% தான் சிஏஜிஆர் இம்ப்ரூவ்மெண்ட். இதுதான் காரணம் லாஸ்ட் 2 வருஷமா இந்த ஷேர் பிரைஸ் பெருசா பெர்ஃபார்ம் ஆகாம போனது. பட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, மெர்ஜர் கான்செப்ட்ங்கிறது ஜஸ்ட் 1 or 2 இயர்ஸ்க்கு தான் அந்த பிரச்சனை இருக்கும். மேக்ஸிமம் போனா கூட 3 வருஷம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நார்மலைஸ் ஆயிடும் அப்படின்னு. இப்போ 3வது வருஷம் 2023லேருந்து 26ங்கிறது 3வது வருஷம். அப்போ ஓரளவுக்கு நார்மலைஸ் ஆயிடும்ங்கிறதுனால இந்த கம்பெனியை நம்ம என்ன பண்ணலாம்னா இதோட ஏர்னிங் பர் ஷேரை இதே மாதிரி போட்டு பார்க்கலாம். ஆனால் இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ். இப்போ நமக்கு 1:1 போனஸ் வந்து இந்த வருஷம் கொடுத்துருக்கிறதுனால இந்த ஏர்னிங் பர் ஷேர் இருக்கு இல்லையா 2025ல், அந்த 92 ரூபாங்கிறது நம்ம என்ன பண்ணணும், 2 ஷேருக்காக பிரிச்சுக்கணும். அப்போ 46 ரூபாய் தான் அதோட வேல்யூ. அதனால அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது டோட்டலாக எடுத்து ட்ராக் பண்ண வேண்டாம். நம்ம லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 92 ரூபாய் மட்டும் எடுத்து போடுவோம். இவங்களோட நேச்சுரலாகவே இவங்க பார்த்தீங்கன்னா 20% சிஏஜிஆரில் வராங்க அப்படின்னு நினச்சிப்போம். ஒருவேளை அப்படி வந்தாங்கன்னா என்ன ஆகுங்கிறத நம்ம போட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸலில் 46 ரூபாங்கிறத போன வருஷம் அதாவது 2025க்கான ஏர்னிங் பர் ஷேர்னு போட்டிருக்கேன். இப்போ 20% நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தேன்னா 2030ல் பாருங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட 114 ரூபாய் வருது. இதுதான் வரும் அப்படின்னு நான் சொல்லலை. ஒருவேளை இந்த 114 ரூபாய் வருதுன்னா இப்போ உங்களுக்கு என்னென்ன பி ரேஷியோ ஆப்ஷன் இருக்கு, இன்னைக்கு இருக்கிறது 20, மேபி ஒரு 2 பாயிண்ட் கம்மியாக வச்சு நான் 18 கூட பார்க்கலாம், இல்லை 2 பாயிண்ட் கூட வச்சு என்ன பண்ணலாம் 22 கூட பார்க்கலாம். நான் 3 ஆப்ஷனுமே செக் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ 3 ஆப்ஷனும் செக் பண்ணும்பொழுது ஸோ ஃபர்ஸ்ட் பி நான் என்ன சொல்றேன் 18ன்னு எடுத்துப்போம். அப்படி 18ன்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும், சுமார் 2052 ரூபாய் வரும். இந்த 2052 ரூபாய்ங்கிறது ஒரு வேலை வருதுன்னா சிஏஜிஆர் என்ன வரும்,
15.81, அதாவது ஒரு வருஷத்துக்கு 15%ங்கிற growth rate போகுது அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை நம்ம பி ரேஷியோ சப்போஸ் 20 இருந்துச்சுன்னா அப்ப என்ன ஆகும்? 2280. இப்போ 2280ன்னு வச்சோம்னா இதோடைய சிஏஜிஆர் வருஷத்துக்கு எவ்வளவு வருது பார்த்தீங்கன்னா 18.28 வருது இல்லையா? இப்போ நம்ம மூணாவது ஆப்ஷனையும் ஓபன் பண்ணிக்கலாம். 22 இருந்துச்சு பி ரேஷியோ அப்படின்னா 2508 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதோட சிஏஜிஆர் 20.55. புரியுதுங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் 3 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க டிசைட் பண்ணுங்க. இவங்களோட ஏர்னிங் பர் ஷேர் 200 ரூபாய் போகுமா 185 போகுமாங்கிறது நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இந்த பி ரேஷியோ நான் சொன்னது தான் சரின்னுலாம் நான் சொல்லலை. எதிர்காலத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக இன்னைக்கு இருக்கக்கூடியதை வச்சு ஒரு மினிமம் கால்குலேஷன் போட்டு காட்டுறேன். ஸோ தட் நீங்க டிசைட் பண்ணுங்க எதிர்காலத்தில் என்ன போகும் அப்படின்னு. இப்போ புரியுதா? இந்த சிஏஜிஆர்ல நோட் பண்ணுங்க. அவங்கெல்லாம் அச்சீவ் பண்ற சிஏஜிஆர், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்காரங்களாம் அச்சீவ் பண்ற சிஏஜிஆர் அரௌண்ட் 20% தான். அப்படி இருக்கிறவங்க ஏன் இந்த கம்பெனியை முக்கியமா கவனிக்கிறாங்கன்னு தெரியுதா? ஸோ நெக்ஸ்ட் 5 இயருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கிறதா அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதனால அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கிறது தான் இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஏரியா. ஸோ ஒரு ஷேர் ப்ரைஸை பார்க்கறதுக்கு மியூச்சுவல் ஃபண்டை போய் பார்க்கணுமாலாம் கேட்காதீங்க. எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் அதெல்லாம் நம்ம பார்க்கணும். பாருங்கள், கூகுளில் கூட நிறைய விஷயங்கள் இருக்குது. கூகுள் சர்ச் பண்ணுங்கள், தப்பாக நினைக்காதீங்க. கூகுள் சர்ச் பண்ணால் ஈகோ ப்ராப்ளம்லாம் நினைக்காதீங்க. நமக்கு எங்கெல்லாம் டேட்டா கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் தேடி எடுத்து பார்த்து அதை கனெக்ட் பண்ண கற்றுக்கிட்டிங்கனாலே மோர் தென் இனஃப். நம்ம அந்த ஷேரை வச்சுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவை நீங்கள் எடுத்துருவீங்க இல்லையா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்ன பண்ணணும்? லைக் பண்ணணும். அடுத்தது கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருந்தேன். நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. கண்டினியூஸாக நான் வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். வர 27ஆம் தேதி உங்களுக்கு கண்டிப்பாக கம்யூனிகேஷன் வந்துடும். உங்களுக்கு அதில் நிறைய சர்ப்ரைசிங்கான விஷயங்களும் சேர்ந்தே வரும். ஸோ ஒரு கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியுங்கிறது இப்போ புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னுட்டு. ரைட், அடுத்தது நம்ம பார்க்க போகிற வீடியோ. ஸோ ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு சில ட்ரிக்ஸ் இருக்குது, டிப்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா ஷேர் ப்ரைஸில் வந்து ரொம்ப லாங் டேர்ம் போகிறோங்கிறது வேற ஒரு கான்செப்ட். அதை தாண்டி நம்ம வந்து ஐபிஓவில் லிஸ்டிங் கெயின் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பார்க்கலாம். ஏன்னா சில நேரத்தில் வந்து உங்களுக்கு ஷேர் 0 அலாட்மெண்ட் வருது. மோஸ்ட் ஆஃப் த டைம் 0 அலாட்மெண்ட் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் நெகட்டிவ்ல போகும், வெரி ரேராக பாசிட்டிவ்லையும் போகும். ஸோ என்ன மாதிரியான ஸ்டாக்ஸ் பாசிட்டிவ்ல போகுது நெகட்டிவ்ல போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த 0 அலாட்மெண்ட்லேருந்து எப்படி தப்பிக்கலாங்கிறதுக்கு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். சரியா? நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதை விட என்ன பண்ணலாம்? எஸ், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் ஷேர் பண்ணுங்க. அவங்க லைஃப்ல மேலே வருவாங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.